ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பி கிறிஸ்மஸ் ஓகேவா? ஸோ இந்த கிறிஸ்மஸ்ல உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்க, நான் எல்லா வித கடவுள்கிட்டயும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து அ இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் ஓகேவா? அது ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு மாடலிங் உங்களுக்கு சொல்லி தரலாமே அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு இதுவா இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த வகையில நம்ம வந்து ஒரு பெல் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். பெல்லுனா என்ன? மணி. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலலாம் பெல் போடுவாங்க தெரியுமா? ஸோ, அதில ஏதாச்சும் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட்ல ரொம்ப அட்வான்ஸாலாம் நான் போகல. அட்வான்ஸா எடுத்தா ரொம்ப புரியாது உங்களுக்கு. சரியா? ஏன்னா நம்ம வந்து எடிட்டபிள் பாலிங்கிறது வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்ல. ஓகேவா? ஸோ, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், அ அழகான வந்து ஒரு சிம்பிளா ஒரு பெல் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ஓகேவா? சரி. பெல்லு 2 வகை இருக்கு. ஒண்ணு நம்ம கோயில்ல இருக்கிற பெல். அது எப்படி இருக்கும்? அப்படியே சரிஞ்சு அப்படியே கர்வா இருக்கும். இந்த இந்த பெல் வந்து பார்த்தீங்கன்னா, உருண்டையா இருக்கும். ஸோ, உருண்டைக்கு என்ன பண்ணலாம்? ஸ்பியர் பார்த்தீங்களா? ஸோ, இத என்ன பண்றீங்க? அப்படியே இழுத்து எடுக்குறீங்க. முடிஞ்சுச்சு. டெஃபினெட்லி யூ ஷுட் டர்ன் ஆன் எட்ஜ் ஆஃப் ஃபேஸஸ் சரிங்களா? அடுத்து என்ன பண்றீங்கன்னா, இத அழகா தூக்கி முன்னாடி வைங்க. ம். ஓகே. ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு உருண்டைய போட்டுருக்கோம். 48 செக்மென்ட்ஸ் இருந்துச்சுன்னா தான் அது வந்து ஒன் சர்க்கிள். ஓகேவா? இது வந்து 360 டிகிரி சர்க்கிள் இது. ஸோ, நான் என்ன பண்ணிக்கிறேன்? செக்மென்ட்ட 48ஆ மாத்திக்கிறேன். சரியா? இது ஒரு ரூல். 48 சர்க்கிள் இருந்துச்சுன்னா தான் ஐ மீன் செக்மென்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு 48 ஆர் அபோவ் ஓகேவா? ஒரு ஹெமி சர்க்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 24 இருக்கணும். ஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 12 இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க டிசைன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இத போட்டுட்டா டிசைன் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கு. சரியா? ரெண்டர் எடுக்கும்போதும் அப்படிதான். லைட்டிங்ஸ வைக்கும்போதும் அப்படிதான். எங்க வச்சா எங்க அடிக்குங்கிற ஒரு அ கான்செப்ட், கிரியேட்டிவிட்டிலாம் டெஃபினெட்லி உங்ககிட்ட இருக்கணும். ஓகேவா? அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. நான் தான் இருக்கேன்ல. உங்களுக்கு நான் இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? ஓகே. சரி. இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஸ்பியர நாம போட்டுருக்கோம். ஓகேவா? ஆக்சுவலி ஜியோஸ்பியர் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சரியா? ஜியோஸ்பியர் போட்டுருவோம். சரியா? ஸோ ஜியோஸ்பியர் பார்த்தீங்களா? யூஸ் ஆகுதா ஜியோஸ்பியர்? இல்லங்க வேண்டாம். ஜியோஸ்பியர் வேண்டாம். ஏன்னா இது டெசலேட்ல இருக்கு. ஸோ நாம வந்து வேற மெத்தட்ல எடுத்துறோம். இதே போதும் நமக்கு. சரியா? ஓகே. அது டெசலேட்ல இருக்கு. அதான். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதுக்கு வந்து கலர நீங்க வந்து மாத்திக்கோங்க. சிம்பிளா ஏதாச்சும் ஒரு கலர் ஒண்ணு குடுத்துக்கோங்க. சரியா? ஃபியூச்சர்ல மெட்டீரியல்லாம் குடுத்துக்கலாம். அது அப்புறம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு 48 இருக்கா? 48 இருக்கு. சரி. இத என்ன பண்ணிக்க போறேன்? எடிட் பாலியா மாத்துறேன். எடிட் பாலி, எடிட்டபிள் பாலி ஏதாச்சும் ஒண்ண மாத்துங்க. மாத்திக்கிட்டு என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த பாலிகன் மாடலிங்ல டோபாலஜி எடுத்துக்கிறேன். இந்த டோபாலஜி எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு எட்ஜ் ஏதாச்சும் ஒரு எட்ஜ பிடிச்சு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு, இந்த பார்த்தீங்களா இதுக்கு இத கிளிக் பண்ணி விட்டுடுறேன். இத பாருங்க வந்துருச்சு. முடிஞ்சுச்சு அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்லங்க. சிம்பிளா முடிஞ்சுச்சா வேல. ஓகே. இத வந்து டிலீட் பண்ணிர்றோம். ஓகே. ஸோ இப்ப நாம என்ன பண்ணியிருக்கிறோம்? டோபாலஜி மூலமா வந்து ஒரு அழகான ஷேப்ப வந்து நாம என்ன பண்றோம்னா, கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க? ஒரு ஃப்ளவர் ஷேப்ல வந்துருச்சு. இனி என்ன பண்ணிக்க போறோம் அப்டின்னா, ஜஸ்ட் அது அங்க அப்டியே இருக்கட்டும். ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலி பெல் மாரி தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இது வந்து ஆக்சுவலி பெல் மாரியே தான் இருக்குது. பட் இதுல என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, ஃப்ரண்ட் வியூல வச்சுக்கிட்டு ஓகே. ஸோ இதுல என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, கொஞ்சம் டிசைனிங்கா இருந்துச்சுன்னா நல்லாருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், பாலிகான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன எடுத்து, இங்க ஒரு செலக்ஷன், தென் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு செலக்ஷன். ஸோ இந்த மாரி போட்டு விடுறேன். இனி என்ன பண்ணிக்க போறேன் இத, ஜஸ்ட்டு வி வில் டிட்டாச் இட். சரியா? டிட்டாச் பண்ணிருங்க. டிட்டாச் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் ஒரு கலர் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த மாரி ஒரு கலர் ஒண்ணு குடுத்துக்கிறேன். அவ்வளோதான். சிம்பிளா முடிஞ்சிருச்சா? சரி. இனி என்ன பண்ணலாம், இந்த டிட்டாச் பண்ண இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆ பாலிக்கு நாம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு ம் சின்னதா எக்ஸ்ட்ரூட் ஒண்ணு குடுத்துருவோம். சரியா? சின்னதா குடுங்க. ரொம்ப பெருசா குடுக்க வேண்டாம். சரியா? பாலிகான் எடுத்து ரைட் கிளிக் பண்ணி,
எக்ஸ்ட்ரூட். ஸோ எக்ஸ்ட்ரூட் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஒரு 0.2 அந்த மாரி. சிம்பிளா வச்சா போதுங்க பாருங்க. சிம்பிளா நமக்கு என்ன பண்ணா போதும், வந்தா போதும் பார்த்தீங்களா? இந்த மாரி இருந்தா போதும். ஓகே. இத விட பெருசு பெருசா பண்ணலாம். பட் இவ்வளோ போதும். சரி. இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ம் ஓகே. இந்த மாரி பண்ணியாச்சு. இனி பெல் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ பெல்லுன்னா அந்த உருண்ட கிரியேட் பண்ணிட்டோம். இங்க அந்த ஹூக் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஹூக்க நாம என்ன பண்ணணும்னா, டாப் வியூல போங்க. ஸோ டாப் வியூல போய் அ ஒரு சிலிண்டர் ஒண்ணு எடுங்க. இந்த சிலிண்டர எடுத்து இங்க பாருங்க. இதோட சென்டர் பாயிண்ட்ல அப்படியே புடிச்சு ஒரு இழு. அவ்வளோதான். முடிஞ்சுச்சா? ஜஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த மாரி ஒரு ஹைட்டும் குடுத்து, ஃப்ரண்ட் வியூல போய் என்ன பண்றேன், தூக்கி வைங்க. இல்லன்னா அலைன் பண்ணி கூட வைக்கலாம். சரியா? அலைன்லாம் நான் எடுக்கல. அதெல்லாம் கூடிய சீக்கிரம் எடுத்துருவேன் உங்களுக்காக. ஓகேவா? ஸ்பீடா எடுக்குறேன். ஓகே. பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? முடிஞ்சுச்சா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த ஹூக்கோட ஹோல்டர தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஹூக் வந்து கிரியேட் பண்ணல. ஸோ ஹூக்க கிரியேட் பண்றது என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரண்ட் வியூ வாங்க. கிரிட்ட ஆஃப் பண்ணுங்க. எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அன்வான்டடா இருக்கிற இந்த கிரிட்ஸு. ஸோ கிரிட் எப்பவுமே பெர்ஸ்பெக்டிவ் வியூல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஃப்ரண்ட் வியூல தேவைப்படாது. நான் யூஸ் பண்ண மாட்டேன். லெஃப்ட் வியூலயும் யூஸ் பண்ண மாட்டேன். ஆ டாப் வியூலயும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிருங்க. சில பேர் யூஸ் பண்ணலாம். சில பேர் யூஸ் பண்ணாம கூட இருக்கலாம். நான் யூஸ் பண்ணாதனால பண்ணேன். ஓகேவா? இது எப்படி அப்டின்னா, அம் இந்த பைக் ஓட்டுறாங்க. சில பேருக்கு மிரர் இருந்துச்சுன்னா தான் வண்டி ஓட்டவே தோணும். சரியா? சில பேருக்கு வந்து மிரர் இல்லன்னா தான் வண்டி ஓட்ட தோணும். ஸோ அந்த மாரி இருந்தா அது அவங்கவங்க விருப்பம். சரியா? ஓகே. இனி என்ன பண்ண போறேன், ஃப்ரண்ட் வியூல போயி, ஒரு சின்னதா ஒரு சர்க்கிள். இத பார்த்தீங்களா? இந்த மாரி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இந்த மாரி அழகாட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் ஒண்ணு எடுத்துட்டோமா? ஓகே. எடுத்துக்கிட்டு அதோட மிட் பாயிண்ட் இதோட இன்டர்போலேஷன நான் இன்கிரீஸ் பண்றேன். சரியா? அதோட மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வர மாரி இந்த மாரி இருக்கட்டும். டாப் வியூல போங்க. சென்டர்ல தானே இருக்கு. ஓகே. சென்டர்ல வச்சாச்சு. இப்போ அகைன் ஃப்ரண்ட் வியூல வாங்க. வந்துக்கிட்டு ஓகே. கரெக்ட்டா வந்துருச்சு. இனி என்ன பண்ணிக்க போறேன், அப்படியே ரைட் கிளிக் பண்ணி, ஆ ரைட் கிளிக் பண்ணி ஏர்டெல் ஸ்ப்ளைனு, ஸ்ப்ளைன்ல போய் செக்மென்ட் அடிச்சு தூக்கிரலாமா? தூக்குங்க. முடிஞ்சுச்சு. போட்டு போடு. பார்த்தீங்களா? முடிஞ்சுச்சு. இனி என்ன பண்ணிக்க போறேன், அப்படியே ஜஸ்ட் இந்த சர்க்கிள மட்டும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ம் 2 ஆன் பண்ணி விட்டுருங்க. வந்துருச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பெல்ல கிரியேட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸோ இனி என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத சேவ் பண்ணிருங்க. இத பார்த்தீங்களா? ஸோ இதில வந்து நான் என்ன பண்றேன், பெல் பெல் அப்படின்னு குடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நீங்க வந்து ரெண்டர் அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ளாடி போகும்போதே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் சேவ் பண்ணிருங்க. ஓகேவா? எவ்வளோ பெரிய சிஸ்டம் உங்ககிட்ட இருந்தாலும், டெஃபினெட்லி யூ ஷுட் சேவ். ஓகேங்களா? ரீசன் என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஹேங் ஆகுறதுக்கு சான்சஸ் நெறையாவே இருக்கு. ஓகேவா? ஓகே. இனி என்ன பண்ணிக்க போறேன், ஜஸ்ட் ஒரு மெட்டீரியல் மாரி ஏதாச்சும் அப்ளை பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு மெட்டீரியல். ஸோ இந்த ஏரியாவுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு கோல்டு மெட்டீரியல் ஒண்ணு குடுக்கலாம். ப்ரீசெட்ல போய் கோல்ட் இருக்கு. சரியா? கோல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனிமம். ஓகே. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரோம் மெட்டீரியல் குடுத்துக்கிறேன். ஐய்யயோ! ஸ்லாட்ட மாத்த பார்த்தீங்களா? ஸ்லாட்ட மாத்தி குடுங்க. ஓகே. ஸ்லாட்ட மாத்தி இதுக்கு வந்து ஒரு குரோம் ஒண்ணு குடுத்துக்கிறேன். அந்த குரோம இங்க அப்ளை பண்ணிப்போம். அண்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரோமே குடுத்துறலாம். சரி. அண்ட் இந்த பெரிய ஒரு இதுக்கு நம்ம வந்து கேஎஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நானு. அங்க பார்த்தீங்களா? ஸோ காஸ்மோஸ் ப்ரௌசர்ல மெட்டீரியல், வால். ஸோ அந்த வால்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரிப்பட்ட இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சரியா? நான் வந்து இத யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ரீசன் என்ன அப்டின்னா, இது வந்து பூவாவும் இருக்குது, தங்கமாவும் இருக்குது. ஸோ உங்கள மாரியே இருக்கிறனால, நான் என்ன பண்றேன், இத வந்து ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க, டபுள் கிளிக் பண்ணணுமா?
பம்ப் இந்த ஃப்ளவர் இருக்கு பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல உங்கள மாரியே அழகா இருக்குன்ட்டு. ஸோ, அப்போ இந்த ஃப்ளவர் வந்து பம்ப்ல இருக்கு. ஓகேவா? ஸோ, நம்ம என்ன பண்ணலாம்? இத எடுத்து இங்க அப்ளை பண்ணிருங்க. முடிஞ்சுச்சு. ஓகே. இனி என்ன பண்றீங்கன்னா, எஃப்4 ஆஃப் பண்ணுங்க. பெல் என்ன ஆயிடுச்சு எனக்கு? கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ, இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ம் பெல். இத ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க? ட்ரை பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ, ஏதாச்சும் டவுட் அப்டின்னா நமக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். ஓகேவா? அண்ட் இன்னும் வந்து டியூட்டோரியல் வீடியோஸ் வந்து நெறைய வந்துகிட்டே இருக்கும். உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம இத ஷேர் பண்ணி, அவங்களும் வந்து கத்துக்க சொல்லுங்க. சரியா? ஸோ நான் போடுறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பேசிக் லெவல்ல தான் போகுது கோர்ஸு. சரி அட்வான்ஸ் லெவல்ல இன்னும் நான் போடல. டைம் இல்ல. ஸ்டூடண்ட்ஸ் ஹெவியா இருக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸ்ல. ஸோ அப்போ அவங்களையும் பார்க்கணும். ஸோ இங்க போடுறது வந்து கொஞ்சம் டஃப்பா இருந்த மாரி ஃபீல் ஆச்சு. அதனால தான். சரியா? ஸோ டெஃபினெட்லி நான் வந்து என்ன பண்ணுவேன், கூடிய சீக்கிரம் போடுறேன். ஓகே. தேங்க் யூ.